இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல கடவுள் இருக்காப்பா. இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்குப்பா. என் பிரார்த்தனை வீண் போகல. பிரார்த்தனையா? என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? ரேவதி கடி பண்ணணும்னா? ஏப்பா அப்படிலாம் வேண்டி பண்ணப்பா. வேற என்ன பண்ணீங்க? ஏப்பா நான் அவ்வளவு சொல்லி நீயும் கேட்கல, ரேவதியும் கேட்கல. அதான் எங்க அப்பா முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன், எப்படியாவது அவ வெளிநாடு போகாம தடுத்துருன்னு. அது இப்படி ஒரு கட்டா இருக்கு. ஏங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே விழுந்து கை உடைஞ்சதால தான் ரேவதி ஊருக்கு போல. அவ கை சரியாச்சுன்னா அடுத்த மாசமே கிளம்பிடுவா. அப்ப என்ன பண்ணுவீங்க? சகல நீங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க. இனிமே ரேவதியே ஆசைப்பட்டாலும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. இது அந்த ஆண்டவன் கட்டளை. அதெல்லாம் மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வேணா பாரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க. அத இந்த மயில் வாகனம் கண்ணால பார்க்க தான் போறான். ஏங்க, நீங்களா கற்பனை பட்டு எதனா பேசிட்டு இருக்காதீங்க. வேலை எதனா இருந்தா பாருங்க. சகல நான் ஒண்ணு கற்பனையாலாம் சொல்லல, நடக்க போற நிஜத்தை தான் சொன்னேன். இந்த மயில் ஒரு கணக்கு போட்டா அது சரியாதான் இருக்கும். அம்மா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அவங்க மட்டும் இங்க வரல, நாங்களும் இங்க வந்திருக்கோம். அதனால நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. எப்பவுமே கும்பாபிஷேக பத்திரிக்கை அடிச்சு ஊர் பெரியவங்க நாங்க முக்கியமானவங்களுக்கு நேர்ல கொடுத்து அழைப்போம். அந்த முறையை தான் இப்ப நாங்க செய்யறோம். ராஜராஜன் ஐயா தான் இந்த கும்பாபிஷேகத்தை செய்யணும். அதனாலதான் முத பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அதானமா முறை. இது பாருங்க, யாக பூஜைக்கே நான் ஒன்னும் விரும்பி வரல. என் பொண்ணுக்காகவும் மாப்பிளைக்காகவும் தான் வந்தேன். இந்த பத்திரிக்கை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. பத்திரிக்கை இல்லைனாலும் நாங்க வந்துதானே ஆகணும். அதனால நாங்களே வரோம். சாமுண்டீஸ்வரி, இது காது குத்தோ இல்ல கல்யாண பத்திரிகையோ இல்ல, கும்பாபிஷேக பத்திரிகை. இது சாமி விஷயம், கோவில் விஷயம். இதை இப்படி உதாசீனமா பேசாத, அது நல்லது இல்ல. இந்தா பத்திரிகை வாங்கிக்க. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேணா கேட்க மாட்டீங்களா? எடுத்துட்டு போங்க. என்ன இன்னும் இந்த டிரைவர் பயல காணோம்? இவங்கள பார்த்தோன்னே எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? அம்மா, பத்திரிக்கை தானம்மா, அதை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்கினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏமா பிரச்சனை பண்றீங்க? ஏய், புரியாம பேசாத. இந்த கிழவிய பத்தி உனக்கு தெரியாது. இடத்த கொடுத்தா மடத்த கேக்குற பொம்பளை. அம்மா, இந்த கிழவி முத தன்னோட பேரனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு இங்க வந்தா. மெல்ல மெல்ல முன்னேறி இப்ப எங்க வந்து நிக்குது பாரு. இப்ப பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டா திரும்ப திரும்ப எதுக்காவது வந்துகிட்டே இருப்பா. இவ மனசுல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இங்க வரணும், நம்ம கூட வந்து ஒட்டிக்கணும். அதான் இவளோட பிளான். மா, இது சாமி விசேஷமா? இதுல உங்க கோபத்தை காட்டாதீங்க. அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோங்கம்மா. ஏய், என்ன இது? ஆளாளுக்கு உங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அக்காவுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அவங்க சரியாதான் பேசுறாங்க. ஈஸ்வரி, இது தெய்வத்தோட பத்திரிக்கை. மனுஷங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அதை மறந்துடாத. பேசாம பிரச்சனை பண்ணாம பத்திரிக்கை வாங்கிக்க, அதான் நல்லது. சரி சரி, வாங்கிக்கிறேன். ஆளாளுக்கு என்கிட்ட நியாயம் பேச வேண்டாம். அம்மா, பத்திரிகையை கொடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க. ஆமாங்க ஆமாங்க, எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இந்தாங்க. சாமுண்டீஸ்வரி, தட்டோட வாங்கிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இந்த பத்திரிக்கை மட்டும் போதும். அது எப்படி டிரைவர் மாப்ள? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கரெக்டா கீழே இறங்கி வர?
மேல இருந்து அவங்க எப்ப போவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தியோ? ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு கீழே வரும். உங்களுக்கு எப்போயும் என் மேலே சந்தேகம் தான் வரும். சகல, சின்னத்தையும் சந்தேகமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவி. ஒன்னையும் பிரிக்கவே முடியாது, சேர்ந்தே தான் இருக்கும். என்னத்த என்ன நக்கலா? சந்திரா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? மாப்பிள்ளைய எப்ப பார்த்தாலும் டவுட் பண்ணா அப்புறம் அவருக்கு கோவம் வராதா? நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ எப்பவும் ஏன் வாயதான் அடக்குவ. உங்களுக்கும் தான் சொல்றேன், இந்த கும்பாபிஷேகத்தோட எல்லா உறவும் முடிஞ்சு போகணும். அப்புறம் அப்பா அம்மான்னு சொந்தம் கொண்டாட நினைச்சா புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். எந்த எல்லைக்கும் போவேன். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. புடிங்க. மாப்பிள, கும்பாபிஷேகத்தோட இந்த உறவு முடிஞ்சு போயிட்டுன்னு எங்க அம்மா கிட்ட உங்க அத்தை சொல்றா. ஏற்கனவே அந்த உறவு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னு புரியாம பேசிட்டு இருக்கா. மாமா, உண்மை தெரியல, அதனால அத்தை உளறிக்கிட்டு இருக்காங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு மாமா, பதட்டமா இருக்கு. மாப்பிள, அதெல்லாம் நடக்கிறப்போ நடக்கட்டும். இப்ப என் மனசுல கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், அது ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. மாமா, நம்ம மனசுல அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா சின்ன மாமியார் மனசுல வேற ஒண்ணுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே எப்படியாவது நம்ம சகல பத்தின உண்மையை அத்தை கிட்ட நிரூபிக்கணும்னு அந்த அம்மா கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணதான் செய்வாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க விட மாட்டேன். சூப்பர் சகல, ஐ நோ யூ கேன் டு இட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணுன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே சமயம் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே என்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் கண்டிப்பா அத்தைக்கிட்ட சொல்லணுன்றதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இருக்காது மாமா. சரி மாப்பிள. வருஷா வருஷம் அம்மாவோட நினைவு நாள் தான் அந்த கிழவன் கிழவி மேல இருக்கிற கோவத்தை அதிகமாக்கிக்கிட்டே போகுது. எதையுமே மறக்க முடியல. இது ஏற்பாடுன்னு சொல்றாங்க. என்னது? எப்பா, அத்தையோட அம்மா நினைவு நாள் அன்னைக்கு அத்தை யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி அமைதியா உட்காந்துருப்பாங்க. நாங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதோட இறந்து போனவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கு 6 மணிக்கு மேலதான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. இதைத்தான் அந்த காலத்துல இருந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் ஏற்பாடு பண்ணுன்றாங்க. ஓ,